வங்கதேசத்தில் மாணவர்கள் போர்வையில் நடைபெற்ற போராட்டம். ஏதோ ஒரு பலனுக்காக அந்நிய சக்திகளின் கைக்கூலிகள் நடத்திய போராட்டமாகவே தெரிகிறது. போராட்டக்காரர்களின் முதல் கோரிக்கை சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கான இடஒதுக்கீட்டுச் சலுகை ரத்து செய்ய வேண்டும் என்பது. இந்த கோரிக்கையும் நிறைவேறிவிட்டது. பின் எதற்காக அடுத்த போராட்டம்? பிரதமர் ஹசீனா பதவி விலக வேண்டும் என்பது. பதவி விலகி அடுத்த நாட்டுக்கு அவர் தப்பி ஓடிய பின்னரும் ஏன் போராட்டம் தொடர்ந்தது? வங்கதேசத்தை உருவாக்கியவரின் சிலையையே உடைக்கிறார்கள் என்றால் இது தேச நலனுக்கான போராட்டமா? பாராளுமன்றம் முற்றுகையிடப்பட்டது. பிரதமர் ஷேக் ஹசீனாவின் வீடு சூறையாடப்பட்டது. பெண்ணின் உள்ளாடைகளை கூட எடுத்து வக்கிரத்தனமாக நடந்து கொண்டது. சை, இவர்களெல்லாம் போராளிகளா? நட்சத்திர விடுதி கொளுத்தப்பட்டது. அதில் 25 பேர் உயிருடன் எரிக்கப்பட்டனர். இந்து, கிறிஸ்தவ, பௌத்த ஆலயங்கள் இடிக்கப்படுகின்றன. இந்துக்களின் சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன. இந்து பெண்கள் கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள். இஸ்லாம் அல்லாதவர்களின் உடைமைகளும் உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்படுகிறது. இஸ்லாமிய பெரும்பான்மை நாடாக இருந்தாலும் அனைத்து மதத்தினரும் சுதந்திரமாக வாழ்ந்த வங்காளத்தில் இனி ஒற்றுமை கேள்விக்குறியாகவே இருக்கிறது. போராட்டத்தினால் பிரதமர் நாட்டை விட்டு தப்பி ஓடியது இலங்கை சம்பவத்தை நினைவுபடுத்தினாலும் இலங்கையில் மக்கள் பிச்சை எடுக்கும் நிலைக்கு நாட்டை கொண்டு சென்றார் ராஜபக்சே. அதனால் வெகுண்டெழுந்த மக்கள் போராட்டம் அவரை விரட்டியடித்தது. ஆனால் தன்னோடு இருந்த பாகிஸ்தான் இன்றளவும் பிச்சை எடுக்கும் நிலையில் இருந்தாலும் பொருளாதாரத்தில் பின்தங்கி கிடந்த வங்கதேசத்தை வளர்ச்சி பெறும் நாடாக பொருளாதாரத்தில் உயர்த்தி காட்டினார் ஷேக் ஹசீனா. நாட்டை உயர்த்தியவர் விரட்டப்பட்ட காரணம் நாட்டு நலனா? அமெரிக்கா, சீனா, அவை போடும் எலும்பு துண்டுக்கு வாலாட்டும் பாகிஸ்தான் மூன்றும் சேர்ந்து இந்தியாவை வீழ்த்துவதற்காக வங்கதேசத்தை பலிகடா ஆக்கிவிட்டார்கள். வரலாறெங்கும் எந்த நாடு வீழ்ந்தாலும் அங்கே எலும்பு துண்டுக்கு வாலாட்டும் அடிவருடிகளால் தான் வீழ்ந்திருக்கிறது. வங்காளத்திலும் வீசப்பட்ட எலும்பு துண்டுகள் வேலை செய்துவிட்டது. இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் அதிகமாகிவிட்டது. இந்தியாவிலும் எலும்பு துண்டுகள் வீசப்படலாம். அதற்காக வாலாட்டும் பிராணிகளும் இருக்கலாம். தேச அமைதியும் தேச பாதுகாப்பும் இருந்தால்தான் நீயும் நானும் சந்ததிகளும் நிம்மதியாய் வாழ்ந்திட முடியும். தலைவர்கள் தப்பி ஓடிவிடலாம். அரசியல் பிணக்குகள் 1000 இருந்தாலும் தேசத்தின் மீது நேசத்தை வைப்போம்.